வணக்கம். எங்கட தளபதி விஜய் அவர்களே, நேற்று முந்தினத்துக்கு பார்த்தோம். அவரோட இடத்துல சொல்றத பார்த்தா சிரிப்பு தான் வருது. அது என்னன்னு கொஞ்சம் பாப்போமா? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். நாங்க பார்த்தோம் எங்கட விஜய் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகன் என்று. ஆனால் மக்களிடமும் கூட நடிக்கும் உலக மகா நடிகன். இந்த தேர்தல் ஒன்று வந்தா மட்டும் ஏப்பா இந்த இந்தியாவில் தேர்தல் ஒன்று நடக்கும் போது இலங்கையை யூஸ் பண்றீங்க என்னத்துக்குன்ற இந்த கேள்வி எழும்புது. இப்ப எங்கட விஜய் சார் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு இந்த கச்சை தீவை பெற்றுத்தாருங்கள். முதல்ல தளபதி விஜய் சார் அவர்களே, நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணும். அந்த கச்சத்தீவுக்கு மீன் பிடிக்க போறது சிங்களவர்கள் அல்ல, அந்த ஈழத்தமிழர்கள் தான் அங்கே மீன் பிடிக்க போகின்றார்கள். அவங்களுக்கு வயிற்றுல அடிக்க நீங்க போறீங்க. நாங்க கேட்கிறோமே, இன்றைக்கு இலங்கையிலிருந்து அகதிகளாக தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூட. என்னத்த விஜய் அவர்கள் நீங்க அவங்களுக்கு செஞ்சீங்க? இப்ப நீங்க கச்சைத்தீவு வேணும்னு கேட்கிறீங்களே, இது என்ன விளையாட்டு பொம்மையா உங்களை கையில கொடுத்து விடுறதுக்கு? நீங்க கேட்டோன்னே வேலை நடந்துடணுமா? அது நாங்க சொல்றது மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் உண்மையிலே நல்ல நடிகர். இன்றைக்கு இவர் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் மக்கள் போட்ட பிச்சை. இதை மறந்துவிடக் கூடாது. நீங்க நல்லா நடிக்கிறீங்க, உங்களோட படத்தை காசு கொடுத்து பார்க்கிறாங்க. அந்த பிச்சை மூலமாகத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கின்றார். நீங்க அரசியல்ல கேளுங்க, அரசியல் இருந்து நீங்க எதையும் செய்யுங்க. இன்றைக்கு இந்தியாவை எடுத்து பார்த்தாக்கா நடிகர்கள் தான் முன்னுக்கு இருக்கிறாங்க அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக. ஆகவே அது அது அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் எங்களோட விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் சொல்றாரு, மோடிஜி அவர்களே எங்களுக்கு 800 பேரை கொண்டாங்களாம். இதுல முக்கியமா யோசிக்க வேணும் விஜய் அவர்கள், வரலாற கொஞ்சம் தேடி படிங்க முதல்ல. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி உங்களோட அரசியல் வாழ்க்கையை வீணடித்து விட வேண்டாம். இதை நாங்க அன்பாக வேண்டிக் கொள்றோம் மிஸ்டர் தளபதி விஜய் அவர்களிடம். உங்களுடைய படம் நீங்க நல்லா நடிக்கிறீங்க, ஆனா தயவு செய்து மக்கள்கிட்ட மட்டும் நடிக்காதீங்க. அப்பாவி ஜனங்கள், அப்பாவி தமிழ் மக்கள். இப்ப விஜய் அவர்கள் கேட்கிறாரு, கச்சை தீவை எங்களுக்கு